ஓய்வு நாள் சத்தியமாக இருந்தாலும் சரி, அது நியாயப்பிரமாண சத்தியமாக இருந்தாலும் சரி, அல்லது அது மரணத்தை குறித்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் சரி, மனிதனுடைய நிலைமை என்ன மரணத்தில், தசம பாகத்தை குறித்த ஒரு சத்தியமாக இருந்தாலும் சரி, திருமுழுக்கை குறித்த சத்தியமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் அந்த சத்தியத்தை கேட்டு அதுபடி நடக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் எங்க தெரியுமா செய்யப்படுகிறது? நம்முடைய மூளையில ஃப்ரண்டல் லோப்ல, மூளையின் முன்பகுதியில் தான் அந்த தீர்மானத்தை நம்ம என்ன செய்யறோம் என்று சொன்னால் எடுக்கிறோம். ஆகவே நெற்றியில முத்திரை போடப்படுகிறது, பிதாவின் நாமம் நெற்றியில தரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இட்ஸ் நதிங் பட் செட்டிலிங் இன்டு தி ட்ரூத். அந்த தீர்மானத்தின்படி நான் நடப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிற அந்த பகுதி எதுன்னு சொன்னா நம்முடைய நெற்றியில இருக்கிற பின்னால இருக்கிற அந்த பகுதி. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஓய்வு நாள் சத்தியம் சொல்லப்படும் பொழுது இந்த ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதன்படி நடக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை மீறாதபடிக்கு தன்னை ஒப்புக் கொடுத்து அந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு எதிர்பார்க்கிற விதமாக ஆசரிக்கும் பொழுது அந்த முத்திரை விசுவாசிகளுக்கு என்ன செய்யப்படுகிறது? அது ஏதோ பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை இல்லை.